ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வண்டலூர் ஜூவில் லைன் அண்ட் டீர் சஃபாரி போகிறது பற்றி தான் பார்க்க போகிறோம். சஃபாரிக்கான டிக்கெட் வந்து அடல்ட்டுக்கு வந்து 150 ருபீஸ், அப்புறம் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 30 ருபீஸ் வந்து பே பண்ணணும். நம்ம பே பண்ணி 1.5 hour வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கூட்டமாக இருக்கிறதுனால, கூட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடைக்கும். ஒரு 3-4 வண்டி வச்சுருக்காங்க. நாங்கள் போனது வந்து ஏசி வண்டி தான், புதுசாக இருந்தது. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் அந்த ஜூக்குள்ளேயே வண்டி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறமா வந்து காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிரும். ஒரு கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்தோடனே டீர் சஃபாரி தான் இருக்கும். அதாவது மான் இருக்கிற இடம் தான் காமிப்பாங்க. நிறைய மான்க இதெல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு ஒரு கேட் ஓப்பன் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு கேட் ஓப்பன் பண்ணி தான் நம்ம உள்ளே வந்து சிங்கத்தை பார்க்க போகணும். இதுதான் அதோட ஃபஸ்ட்டு கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போ உள்ளே வந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு மான் தான் பார்க்க போகிறோம். நிறைய மான் இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. அங்கங்கே தண்ணியும் நிறையாவே இருந்தது உள்ளார. எங்கெங்கெல்லாம் வந்து மான் கூட்டமாக இருக்கும் அங்கெல்லாம் வந்து டிரைவர் வந்து வண்டியை ஸ்லோ பண்ணி ஸ்டாப் பண்ணி நிறுத்தி காமிச்சாங்க. நல்லாவே இருந்தது, பார்க்குறதுக்குமே பார்க்க நீட்டாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்தது. நிறைய மான் இருந்துச்சு, கிளைமான் இருந்துச்சு, புள்ளிமான் இருந்துச்சு, குட்டி குட்டியாக நிறைய மான் இருந்தது. பார்க்குறதுக்குமே அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கேட் பார்த்திங்க அப்படின்னா சிங்கத்தை பார்க்குறதுக்கான கேட்டு. ஃபஸ்ட்டு இந்த கேட் ஓப்பன் பண்ணி வண்டியை உள்ளே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 கேட் இருக்கும். அந்த 2 கேட்டில் ஃபஸ்ட்டு ஒரு கேட் ஓப்பன் பண்ணி வண்டியை உள்ளே ஃபஸ்ட்டு விட்டுருவாங்க. உள்ளே விட்டுட்டு அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த 2 கேட்டும் பக்கத்தில் தான் இருக்கும். நான் வீடியோவில் காமிக்கிறேன், அதை பாருங்கள். அந்த ஒரு வண்டி நிற்கிற அளவுக்கு தான் கேட்டோட டிஸ்டன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கேட் ஓப்பன் பண்ணி வண்டி உள்ளே விட்டுட்டு அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே விடுவாங்க. மேபி சிங்கத்தை பாதுகாக்கிறதுக்கு வெளியில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது ரீசனுக்காக அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரியல. ஆனால் பார்க்குறதுக்குமே வந்து சூப்பராக இருந்துச்சு, ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. அதே டைம் வந்து சிங்கத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்டும் இருந்துச்சு. பார்க்கறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. வாங்க இப்போ நம்ம சிங்கத்தை பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2 கேட் இது தான். இப்போ அந்த மெயின் கேட்லேருந்து இப்போ இந்த கேட்டுக்கு வந்தாச்சு. இது உள்ளே போனால் தான் நம்மளுக்கு சிங்கம் தெரியும்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு வந்து லீவ் கிடச்சிது அப்படின்னா ஃபேமிலியோடு போயிட்டு வண்டலூர் ஜூவில் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.